Hi students, welcome to Cell Science Simplified. இன்னைக்கு நம்ம வந்து olfactory indicator பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு இன்னொரு நேம் வந்து odorants பேரு. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா கொடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடா பேஸான ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த olfactory indicator யூஸ் பண்றோம். ஸோ அது எதை பேஸ் பண்ணிருக்குன்னா சென்சேஷன் ஆஃப் ஸ்மெல், அதாவது சேஞ்ச் இன் த ஆர்டர், அந்த ஸ்மெல்ல வந்து ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா அதை பொறுத்து நமக்கு கொடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து ஆசிடா பேஸா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் புக்ல கொடுத்துக்கிறது என்னன்னா ஆனியன், க்ளோவ் ஆயில், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸ்ல இருக்க மாலிகூல்ஸ் வந்து அந்த ஆசிடோட மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆல்ஃபாக்டரி இண்டிகேட்டர்ஸோட மாலிகூல்ஸ் வந்து பேஸோட மிக்ஸ் ஆகும்போது பேஸ்ல இருக்கிற OH அயான்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் ஆகும்போது தான் ஸ்மெல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ரீசன் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா எதனால வந்து நமக்கு ஸ்மெல் சேஞ்ச் ஆகுதுன்னா ஆக்சுவலா வந்து இந்த சேஞ்ச் இந்த ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் ஆனாலோ இல்லை கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மாலிகூல்ஸ்ல இருக்கிற அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆனாலோ நமக்கு வந்து ஸ்மெல் வரும். ஸோ பொதுவாக வந்து ஆசிட்ஸ்க்கு வந்து எந்த ஸ்மெல்லுமே இருக்காது, அப்படியே ரீடைன்ஸ் த ஸ்மெல், அது அப்படியே தான் இருக்கும். பேசஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா ஃபேட் ஆகும், சில நேரத்தில் வந்து அந்த ஸ்மெல் வந்து டெஸ்ட்ராயும் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ஆல்ஃபாக்டரி சப்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மெத்தில் பாஸ்பைன், டை அசிட்டைல், அசிட்டோயின்லாம் எக்ஸாம்பிள்ஸ். பட் ஆனால் புக்கில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆனியன், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், க்ளோவ் ஆயில். ஸோ இது ஆசிட்ல எப்படி இருக்கும், பேஸ்ல எப்படி இருக்கும்னு இந்த ரெஃபரன்ஸ் சார்ட் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.